தரக்குறைவா பேசினேன். யூ வெரி வெல் நோ அப்போ எனக்கு அது எவ்வளோ அப்படியே அப்புறமேட்டு யார் இருந்தாலும் நான் வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நேற்று மிட் நைட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நைட்டு நேரம் பார்வதியும் கமருதீனும் பேசிட்டு இருக்காங்க. எப்ப நைட்டு நேரம்னா ஒரு 2 மணி கிட்ட எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களா, அந்த டைம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கமருதீன் ஃபுல் சரண்டர் ஆயிட்டாங்க. கமருதீனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த கோவப்பட்டான்ல அது அவனுக்கு ரிவர்ஸ் ஆக போறது தெளிவா தெரியுது. ஏன்னா அந்த இவன் கோவப்படுறப்ப எல்லாருமே வந்து கமருதீன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இவனை மாதிரி ஒருத்தன் கூட கேம் விளையாடவே பயமா இருக்குன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதிக்கு சப்போர்ட்டா தான் இருந்தது. அதாவது வீக்கெண்ட்ல அந்த இஷ்யூ அட்ரஸ் ஆச்சுன்னா எல்லாருமே வந்து கமருதீன் பக்கம் தான் தப்புன்னு சொல்லுவாங்கன்றது கமருதீனுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அச்சச்சோ நம்ம பண்ணது ரொம்ப நெகட்டிவா போயிருச்சு, நம்ம சரண்டர் ஆவது தான் ஒரே வழின்றது கமருதீனுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா கமருதீன் இருக்கான்ல, திரும்பி பேட்சப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு பார்வதி கொஞ்சம் இடமும் தராங்க. பார்வதி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாண்ட்ரா வந்து உண்மையிலேயே பார்வதி நல்லதுக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சாண்ட்ரா நடுவில் ட்விஸ்ட் பண்ணி கேம் ஆடுற மாதிரிலாம் இல்லை. உண்மையிலேயே வந்து சாண்ட்ரா வந்து பார்வதி நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அவன் கிட்ட இருந்து விலகியே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பார்வதிக்கு என்னன்னு தெரியல, அவன் வந்து மன்னிப்பு கேட்க வரான்னா டிராமா, பக்கா டிராமான்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் உன் காலில் கூட விழுறேன், நான் உன் காலில் கூட விழுறேன்றான். ஒரு ஸ்டேஜில் பார்வதியே இந்த கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேள்வியை கேட்குறாங்க, வீக்கெண்டில் இந்த இஷ்யூ அட்ரஸ் ஆக போகுதுன்றதுனால தானே நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசுகிறேனே சொல்கிறாங்க. அப்போ விஜய் பார்வதிக்கு அதுவும் தெரியுது. இருந்தாலுமே விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜில் அவன் சொல்கிறதுக்கு இறங்கி போயிட்டு இருக்காங்க. இது இவங்க கேமுக்கு நல்லது கிடையாது. இவனை எதிர்த்து நீங்கள் விளையாடுறது தான் கேமு. ஏன்னா வந்து இவனை எதிர்க்கும் போது தான் விஜய் பார்வதி சண்டை போடுறாங்க, ஒரு போல்டாக பேசுகிறாங்க. அப்போதான் கேமே வெளியே வருது. இவங்க கிட்ட அடங்கி போனால் அவள் தான் கமருதீன் பின்னாடி சுற்றுற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் ரெஜிஸ்டர் ஆகுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். பார்வதி வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 40 நாள் வந்து நல்லா போச்சு கேமு. 40 நாள்னு கூட சொல்ல மாட்டேன், 30 நாள் சூப்பராக போச்சு கேமு. கமருதீன் கூட சேர்ந்ததுக்கப்புறம் கேமோட கிராஃபே அப்படியே இறங்குச்சு பார்த்தீங்களா. ஸோ கமருதீன் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா எவ்வளோ மோசமாக பேசினான் தெரியுமா அந்த இடத்துல. அதாவது அந்த பிஆர் செட் பண்ணி வந்தது யாருன்ற அந்த டாஸ்க் அப்போ அவ்வளோ மோசமாக பேசியிருப்பான். சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு டாஸ்கில் வந்து சாதாரணமாக நடந்துட்டு இருக்கும் போது அந்த டப்பாவை எட்டி மிதிக்கிறது அவ்வளோ மோசமாக நடந்திருப்பான். அதாவது வந்து லிட்டரலாக என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், பார்வதி வந்து நான் எப்போ நீ வந்து என்ன மாதிரி கேரக்டர்னா நான் வெளியே போகிறது எப்போன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், கேமில் என்னை எப்படி காலி பண்ணுறதுன்னு தான் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். சரி அந்த அளவுக்கு, அதாவது பார்வதி வந்து நம்மளை வச்சு கேம் ஆடிடுவாங்க, நம்மளை வெளியே அனுப்புறதுல தான் குறியாக இருப்பாங்க. இப்போலாம் நீ நினைக்கிறேன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு எப்படி உனக்கு நீ அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன், அந்த பொண்ணை நீ எப்படி லவ் பண்ணுறன்னு சொல்லுவேன், ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணு அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கான்னு நீ நினச்சனா விலகி தானேப்பா இருக்கணும். ஆனால் இவன் விலகியும் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மைண்ட் ரீதியாக இவன் விலகி இருக்கலான்னு ஒரு முடிவை எடுத்துட்டான். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை நடந்ததில்ல, அது கண்டிப்பாக நமக்கு பேக் ஃபயர் ஆகும். நிச்சயமாக விஜய் சேதுபதி நிறைய கேட்பாரு, எங்க பேசிகிட்டு இருக்கும் போது எதுக்காக பெட்டியை எட்டி மிதிச்சிங்க, எதுக்காக இவ்வளோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க, வாரத்துல இருந்து நீங்கள் இதை பண்ணுறீங்களேன்னு விஜய் சேதுபதி நிறைய கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு டைல்யூட் பண்ணிடலாம். அதாவது இப்போ பார்வதி கிட்ட பேசினா பார்வதி வீக்கெண்ட் அடிக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, வீக்கெண்ட் அடிக்கிறது தாங்க பெரிய அடி. பார்வதி இந்த இடத்துல கேட்குறாங்க, ஏண்டா என்னன்னா வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து பார்வதிக்கு கிடைக்கவே கூடாதுன்னு நீ சொல்றியே, எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ என்ன எதுக்கு சொல்கிற, நான் அப்படி ஒன்று என்னடா பண்ணிட்டேன், அதாவது டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னேன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதாவது வீக்கெண்டில் சாமர்த்தியமாக அட்ரஸ் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச அரோராவை பார்த்து இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதாவது பர்சனலாகவே சொல்லலாம். ஆனால் இல்லை பார்வதியை வீக்கெண்டில் போட்டு பொழக்கணுன்ற மாதிரி போன வீக்கெண்டு போட்டு பொழந்துட்டான். அந்த மாதிரி இந்த வீக்கெண்டு பார்வதி பண்ணிட்டா நம்ம பேர். ஏன்னா வந்து இப்போ விஜய் சேதுபதி கண்டிப்பாக அந்த இஷ்யூவை பற்றி பேசுவாரா, அப்படி பேசும்போது ஆமாம் சார் ரொம்ப வைலண்ட்டாக நடந்துக்கிட்டான், எனக்கு பார்க்கவே பயமாக இருந்தது அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சில பிட்டெல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால கமருதீனுக்கு இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஏற்படும்ல, அந்த டேமேஜை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்படி இறங்கி வர மாதிரி தான் எனக்கு தோணுது. இவன் திரும்பியும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்னா, என் கேரக்டரே அப்படி தான், நான் எல்லாரையும் அப்படி தான் பட்டு புட்டுன்னு பேசிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். நீ அப்படி பேசினா நான் ஏற்றுக்கணுமா, என்னால் முடியாதுன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.